நீங்க இல்லாம நான் இல்லை. ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் வந்ததுக்கு. இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் லைகா சார், ராஜு சார், கருணா சாருக்கெல்லாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நான் கஷ்டப்பட்டப்போ தான் அந்த படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணீங்க. எனக்கு இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் நான் பார்க்கும்போது ஒவ்வொரு செகண்டும் நான் உங்களுக்கு மனசில் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய ஃப்ரெண்டு ஜீவா சங்கர், என்னை அறிமுகப்படுத்தின டைரக்டர், நான் அறிமுகப்படுத்தின டைரக்டர். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் அமரகாவியம் படத்துலேயே சொன்னேன் ஆக்சுவலாக, சங்கர் நீங்கள் எங்கேயோ போக போகிறீங்கன்னு. அது நம்ம படமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. யமனுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஹிந்திலையும் சேர்த்து நீங்கள் பெரிய டைரக்டராக வருவீங்க சங்கர். ஒரு கேமராமேன் சரி, ஒரு நார்மலான கதையெல்லாம் நீங்கள் எழுதலை. நீங்கள் முதல் படத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். நான், அமரகாவியம், இன்னைக்கு யமன், சாதாரண கதைகள் கிடையாது. ரொம்ப அருமையான கதாசிரியர் நம்ம சங்கர். அவருக்கு பெரிய உயரம் காத்துட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சங்கர். ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தில் என் கூட நடித்த மியா ஜார்ஜ், உங்களுக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வழக்கமாக ஒவ்வொரு படத்துலையும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைப்பேன், மறந்து போயிடுவேன். சுரேஷ் சந்திரா சார், இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் சார். வழக்கமாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, உங்களை மட்டும் நான் மேலே கூப்பிட ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் வந்துருங்க. வந்து தான் ஆகணும். நீங்கள் வாங்க சார். சுரேஷ் சந்திரா சார் வந்து என்னோட முக்கியமான உதவிகளும்ல ஒருத்தர். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவங்களுக்கும் அவங்களோட டாக்டர் ரேகாவுக்கும் என்னோட மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ மன அமைதியோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது சார். வாங்க ப்ளீஸ். பொக்கே இருந்தால் நான் கொடுத்துட்றேன், ஏதாவது இருந்தால் கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம். இல்லை சார், சார் தான் சுரேஷ் சந்திரா சார். இப்படி இவ்வளோ தெளிவாக நான் வந்து ஓரளவுக்கு என்னோட வேலைகள் செய்ய முடியுதுன்னா அதுக்கு வந்து என் மனைவி எனக்கு கொடுத்த மன நிம்மதி தான். என் குடும்பம், என்னோட ஒய்ஃப், அவங்க சிஸ்டர், என் அம்மா, என் ஒய்ஃபோட அம்மா, என்னோட மொத்த குடும்பத்துக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நான் ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்கேன்னு சொன்னால் இயக்குநர்கள் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் இல்லாமல் முடியாது. இதுக்கு முன்னாடி என்னோட படங்கள் தயாரித்த அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும், என்னோட படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ண அத்தனை டைரக்டர்ஸுக்கும், என்ன ஹீரோவை வச்சு ஒர்க் பண்ண அத்தனை டைரக்டர்ஸ், என்னோட நிர்மல் குமார், பிரதீப், இந்தியா பாகிஸ்தான் ஆனந்த், சங்கர், சசி சார் வந்து என்ன ஒரு முக்கியமான இடத்துல இண்டஸ்ட்ரியில் கொண்டு போய் வச்சிருக்காரு. பிச்சைக்காரனுக்கு அப்புறம் பிச்சைக்காரனுக்கு முன்னாடி ஒரு விஜயாண்டனி நீங்கள் பார்க்க முடியுதுன்னு சொன்னால் அவர் இல்லை, முக்கியமான வேலையாக போயிருக்காரு. அவர் தான் காரணம். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காட்ஃபாதர்னு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்னோட காட்ஃபாதர் வந்து எஸ்சிசி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் வந்து தைரியமாக விஜயாண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என் அண்ணன் மாதிரி மதுரை அன்பு சார். நீங்கள் இல்லைன்னா சார் நான் படம் எடுத்திருக்க முடியாது, இந்தியா பாகிஸ்தான் எடுத்திருக்க முடியாது, பிச்சைக்காரன் எடுத்திருக்க முடியாது, சைத்தான் எடுத்திருக்க முடியாது. இதுக்கப்புறம் பல விஷயங்கள் நான் பண்ண போகிறேன். எல்லாமே நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் பண்ணிகிட்ருக்கேன் சார். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நான் இன்னும் மறந்த விஷயங்கள், பிச்சைக்காரனை கொண்டு போய் சேர்த்த சரவணன் சார், ஆரா சினிமாஸ் மகேஷ் சார் வரல ஃபங்க்ஷனுக்கு, சைத்தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த படத்தை பண்ண போகிற அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் நான் சில யாராவது மறந்துருந்தேன்னு சொன்னால் மன்னிச்சிருங்க. தியாகராஜன் சார் எந்த படத்துலையும் நடிக்காத தியாகராஜன் சார் வந்து இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நிறைய நல்லவங்களை பார்த்தேன். எனக்கு ஒரு அருமையான நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க இந்த படத்து மூலமாக. லைகா சுபாஷ்கரன் சார், பிரேம் சார், கருணா சார் தான் அறிமுகப்படுத்தினாங்க ராஜு சார் எனக்கு. ஆக்சுவலாக கருணா சார் ஞாபகம் இருக்குது சார் எல்லாமே. ரொம்ப தேங்க்ஸ். நான் மறந்த எல்லாத்தையும் எதாவது மறந்துருந்தா நான் மன்னிச்சிடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வந்த எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அப்புறம் முக்கியமாக விஜய் சேதுபதி சார், அப்புறம் இது பேர் புரியல, அம்மா கிருஷ்ணன் சிவா சார், தனஜன் சார், தியாகராஜன் சார். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழா ஞானவேல் ராஜா சார் இருக்கீங்க சார். ஞானவேல் சார் பேசினதை பற்றி நான் வந்து
ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன். அவரோட வலி எனக்கு புரியுது. தமிழ் ராக்கர்ஸ் பிரதர்கிட்ட நான் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். மேபி நீங்கள் ஒரு பழைய உங்கள் சினிமா ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கலாம், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம், நீங்கள் நடித்து வந்து வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம், ஏதோ ஒரு கோவத்தில் வந்து நீங்கள் அதை பண்ணலாம். ஏதோ உங்கள் சைடில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். சினிமா இண்டஸ்ட்ரின்றது நம்ம வெளியேருந்து பார்க்குற சினிமா இண்டஸ்ட்ரி வேறு. உள்ள நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பல குடும்பங்கள் இதில் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து போடாதீங்க. ஏன்னா இது தமிழ் ராக்கர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய சைட்ஸ் இதில் இருக்காங்க. நீங்கள் சார் சொன்ன மாதிரி தெலுங்குலலாம் வந்து நிறைய குறைஞ்சிருச்சு. நம்ம தமிழ் மக்கள் நல்ல மக்கள் அப்படின்னு ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நம்ம எவ்வளோ ஒத்துமையாக இருக்கோம்னு சொல்லிட்டு தமிழில் ஒருத்தர் தான் நீங்களும். தயவு செஞ்சு ஃப்யூச்சரில் வந்து பைரசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்களும் உதவுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.